ஹே காய்ஸ், குட் ஈவினிங். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி எப்படி போயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கேண்டில் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் மூவ் கொடுத்தாங்க. பட் மார்க்கெட் ஃபுல்லாக வந்து என்ன ஒரு கன்சல்டேஷன் மூடில் தான் போயிட்டுருக்கு லாஸ்ட் 2 days. ஏன்னா ஈவன் மண்டே டியூஸ்டே வந்து ஒரு சரியான ரேலி இருந்துச்சு. ஸோ பயங்கரமாக மார்க்கெட் மேலே ஏறிச்சு. ஸோ இது ஒரு லைக் ஒரு ரெஸ்டிங் பண்ணுற மாதிரி. ஸோ இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து மார்க்கெட் கீழே இறங்கும்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நேற்று ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் அதான் நமக்கு சொல்லியிருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ஒரு 9:30 ஒரு பெரிய கேண்டில் கொடுத்தாங்க. பெரிய கேண்டில் கொடுத்து ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 14,978 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போச்சுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் பை பண்ணிங்க மட்டும்தான் உங்களால் ஏதாச்சும் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரெட் லைனை க்ராஸ் பண்ணி கீழே வந்துச்சு. நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை ஒரு சப்போர்ட்டாகவே எடுத்துக்கிட்டுச்சு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் போகும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே ஃபஸ்ட் டார்கெட் போகும், மேலே போகும். திரும்ப ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 o'clock தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் பண்ணி செகண்ட் டார்கெட் போச்சுது. ஸோ செகண்ட் டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து அது ஒரு சப்போர்ட்டாக எடுத்துச்சு. ஸோ அடுத்த கேண்டில் மேலே போகிற மாதிரி போச்சு. திரும்ப அங்கே திரும்ப ரிவர்ஸில் தான் ஆச்சு. சேம் டைம் பேங்க்னிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோமோ ஸோ அதே இடத்துல தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ரெட் லைனுக்குள்ளே தான் மார்க்கெட் ரன் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clockலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு செல் ஆஃப் வந்துச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டில் கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகிடுச்சு. திரும்ப செகண்ட் டார்கெட். ஸோ செகண்ட் டார்கெட்டில் டச் பண்ணி திரும்ப அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் நடந்தது. சேம் டைம் இன்றைக்கி எஃப்ஐஐ டிஐஐ டேட்டா பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஐ 71 crore பை பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் வந்து 76 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் பார்க்கும்போதே வந்து நமக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன் வரும். இப்போ எஃப்ஐஐ செல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களோட மேக்ஸிமம் செல்லிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா எதர் 130 இந்த டைமில் தான் செல் பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா லைட்டாக செல் பண்ணியிருக்கிறாங்க. அகைன் திரும்ப மேலே தான் போயிருக்கு. ஸோ எஃப்ஐஐ வந்து 15,000 மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஆஃப்டர்நூன்லேயும் பார்த்தேன். பட் டிஐஐ செல் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த டிராஸ்டிக் டவுன் பார்த்திங்க அப்படின்னா டிஐஐயோட செல்லிங் தான். ஓகே, ஸோ நாளைக்குள்ளே கீழே வச்சு பார்த்துடலாம். ஓகே, நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 14,924 பிரேக் பண்ணி கீழே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் புட் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டார்கெட் 14,888, 14,832, 14,783 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. சேம் டைம் 14,981 பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் கால் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டார்கெட் 1533, 1599 அண்ட் 15,146 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நாளைக்கு 27th எக்ஸ்பைரி போட்டுக்கிறேன். ஸோ 27th எக்ஸ்பைரி பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா 15,000 வந்து நிறைய கால் ஆப்ஷன்ஸ் பில்டப்பில் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கால் ஆப்ஷன் பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 15,000 ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக காமிக்குது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் படி பார்த்திங்கன்னா. ஸோ அண்ட் கீழே பார்த்திங்கன்னா 14,500 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேல போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது காமிக்குது. சப்போஸ் 15,000 பிரேக் பண்ணுறது பட்சத்தில் 15,000க்கு பிரேக் பண்ணி அதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 15,000 கால் ஆப்ஷன் பில்டப் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கால்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரெக்கவரிக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ரெக்கவரிக்கு ட்ரை பண்ணுறது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அது மார்க்கெட்டை கூட கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போகும். ஸோ 15,000 நாளைக்கு 15,000 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்தராக ஒரு நல்ல ரேலி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரேலி அப்படிங்கும்போது 15,500 ஆல் டைம் ஹை போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 15,500 வந்து நிறைய புட் ஆப்ஷன் வந்து
பில்டப்பில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைனில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 15,500 ஒரு நல்லா நிறைய இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட் சப்போஸ் மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 15,500 நோக்கி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 14,800 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 14,500 தான் சப்போர்ட். சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். 7th எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ மேலே இதில் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 33,334 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ கீழே இம்மீடியட் சப்போர்ட்டாக இருக்க போகிறது வந்து 33,000. அதே மாதிரி இம்மீடியட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறது 34,000. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 33,000க்கு கீழே போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. சேம் டைம் 34,000 பிரேக் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா 27th முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 33லேருந்து 34 வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டெய்லியும் சேஞ்ச் ஆகும். ஸோ நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதோட நிஃப்டியோட ஃபர்தர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்பிட்வீன் 33லேருந்து 34க்கு உள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 33,435 பிரேக் பண்ணி கீழே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் புட் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டார்கெட் 33,308 அண்ட் 33,148 அண்ட் 32,960 டார்கெட்டாக வச்சுங்க. சேம் டைம் 33,580 பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படிங்கும்போது கால் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டார்கெட் 33,695, 33,881, 34,000 டார்கெட்டாக வச்சுங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவோடி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸோ சப்போஸ் 34 போச்சுது அப்படின்னாலும் ஸோ அங்கேருந்து இம்மீடியட்டாக ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபர்தர் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா குளோபல் கியூஸ் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பர் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நாஸ்டாக் வந்து இப்போது ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 20 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. டவ் ஜோன்ஸும் பார்த்திங்கன்னா 42 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. சேம் சிங்கப்பூர் நிஃப்டி பார்த்திங்கன்னா 15,000க்கு மேலே தான் க்ளோஸே வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த டவுன்ஃபால் வந்து ஸோ ஒரு டெம்பரரியான விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ மேபி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய அனலைஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 27th இந்த மந்த்துக்குள்ளே வந்து நிஃப்டி ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். Until then, bye. See you tomorrow.